எதிர்ச்சியா ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட்ஸ் பண்ண இன்னைக்கு. அப்புறம் என்ன கதை பிரான்ஸ், இது ஒரு ரேண்டம் டே விலாக். என்ன கதைன்னு ஒருத்தன் கூவின்னு இருந்தான். அதுக்கப்புறம் ஆளே காணோம், வீடியோ போடுறதில்ல, அவள் தான் போல அவன் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதுக்கான ரீசன்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி ஆஃபீஸ் போகிறது, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கடுத்து வீக்கெண்ட்ஸு, அப்புறம் ட்ரிப்பு போனது, இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சி போட்டுருந்தேன். அப்புறம் ஏன்டா கண்டினியூ பண்ணலன்னா ஒரு 2 விஷயம் என் மைண்டில் ஓடினே இருந்துச்சு. மொதல் மேட்ரு, இந்த மாதிரி வீடியோஸை நிறைய பேர் போடுறாங்க, இதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பான திங்கிங்ஸ்குள்ளே போயிட்டேன். ரெண்டாவது, கொஞ்சமாக டிப்ரெஷன்ஸு, எஃபோர்ட்ஸ் இருக்குது, வியூஸு ஃபாலோவர்ஸ்லாம் பெருசாக இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பலாம் இல்லை, லைட்டாக டிப்ரெஷன்ஸு. நம்ம தான் பெரிய ஓவர் திங்கர்ஸ் ஆச்சே, இதோட சேர்த்து நம்மளை சுற்றி நடக்கிறதையும் போட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குன்னு இது ஒரு காரணமாக சொல்லி வீடியோலாம் போடாமல் இல்லை, அப்பப்போ வீடியோ போட்டு தான் இருக்கிறேன். ஃபிட்னஸ் டிப்ஸு, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மாண்டேஜ் ஷாட்லாம். சரி, நீ கதைக்கு வரும். வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொரியர் போட்டு வரும்போது எதாச்சியாக ஒருத்தரை பார்த்தேன். எனக்கு பிடிச்ச ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸில் ஒருத்தர். அவர் வேற இல்லை, ஆண்டோனியோ லிஃப்ட்ஸ். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஏதோ சீரியஸான ஆள் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் நேரில் பேசும்போது தான் தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு. ரொம்ப நேரம் கண்டென்ட் கிரியேஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே இவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது இவர் நம்ம பக்கத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு. சடனாக மீட் பண்ணி பேசினதில் நான் ரொம்ப ஹாப்பிஸு. ஒரு நல்ல குவாலிட்டிஸான டைமு அவர் கூட பேசினதில். அப்புறம் அவருக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் செஸ்ட் ஷோல்டர் வேரியேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்டிஷன்ஸை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு இருந்தேன். சரி, அத்தையெல்லாம் விடு, இனிமேவாச்சும் விளாக்ஸ் போடுவியாடான்னு கேட்டால் இந்த டைமு மிக்சிங்ஸாக போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி மிக்சிங் கிடையாது. ஃபிட்னஸ் பற்றி பேசுறது, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மாண்டேஜ் ஷாட்டு, அப்புறம் விளாக்ஸு, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்றது தான் அப்படி சொன்னேன். இதெல்லாத்தையும் விட உங்கள் ஃபாலோவர்ஸ் லைக்ஸு ரொம்ப முக்கியம். அண்ணனை வந்து ரொம்ப என்கரேஜஸ் பண்ணோம். அதனால் பார்த்து ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பேசுவோம். இந்த டைமு ஒரு டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் வேணாம், எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் அவள் தான் டின்னர்ஸை துண்டு புக்கு படிச்சுட்டு தூங்க போயிட்டேன். புதுசாக பார்க்குறவங்களாம் ஃபாலோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டா?